எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பீட்ரூட் பச்சடி பார்க்க போகிறோம். நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் பீட்ரூட்டு. அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா அது ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். நமக்கு பீட்ரூட் தண்ணி விட்டு தான் வேகும். நம்ம கொஞ்சம் இதை ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு இது நமக்கு 1/4 மணி நேரம் சிம்மரில் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இப்போ இதை திறந்து பார்க்குறேன். தண்ணி நமக்கு நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. பீட்ரூட் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இது தண்ணி நமக்கு முழுசாக வற்றணும். தண்ணி இருக்கக்கூடாது. இன்னொரு 5 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆயிரும். கொஞ்சமாக இதில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியும் நமக்கு அப்படியே குறைஞ்சிரும். இப்போ நம்ம மூடி போடாமல் அப்படியே விட்டுருவோம். அப்போ நமக்கு இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் அப்படியே வற்றிரும். பீட்ரூட் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம 1 கப் துருவின தேங்காவை எடுத்துக்கிறோம். சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய். இதை எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நமக்கு தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்க்கலாம். நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நான் இதில் சேர்க்குறேன். இதையும் ஈவனாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதில் பிளெண்ட் ஆகிற மாதிரி அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம கிளறி விடலாம். தேங்காய் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிட்டு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக செட்டில் ஆகட்டும். இதில் நம்ம 1/2 கப் தயிரை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிச்ச தயிரும் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷான தயிரும் வேண்டாம். ஓரளவுக்கு லைட்டாக புளிக்கிற தயிரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டா நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தாளித்து எடுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கடுகு போடுறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஒரு 3 வத்தல் சேர்க்குறேன். அதாவது காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்மளுடைய பீட்ரூட் பச்சடியில் கொட்டிட போகிறோம். தாளித்ததை அப்படியே நம்ம மேலே கொட்டிட்டோன்னு சொன்னால் நம்முடைய பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பச்சடி ரெடி. இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த பீட்ரூட் பச்சடி நம்ம ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் கூட செய்யலாம். அதே போல் நம்ம இன்றைக்கி சடனாக ரெடி பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒரு டிஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இந்த பீட்ரூட் பச்சடியை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.